ஊழல்வாதிகளை சுத்தப்படுத்தும் வாஷிங் மெஷின் கட்சியா பாஜக? செல்வ பெருந்தகை. இந்த வாஷிங் மெஷின்ல கரையே போக மாட்டேங்குதுன்னு ஒரே கம்ப்ளைண்டா இருக்குதே சார். தமிழ் மொழியை கலைஞர் வளர்த்தாரோ இல்லையோ, கனிமொழியை நன்றாக வளர்த்தார் தமிழிசை சவுந்தரராஜன். அதுதான் பிள்ளை தமிழ் இலக்கியம்னு சொல்றாங்களா டாக்டர் மேடம்? நம்ம நாடு திராவிட நாடு, அதை பிரித்தால் மக்கள் தாங்க மாட்டாங்க. நவரச நாயகன் கார்த்திக். இவ்வளோ நாளா எங்க போயிருந்தீங்க கார்த்திக் சார்? அதான் அண்ணா காலத்திலேயே திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டாங்களே. ரோட் ஷோ நடத்தினாலும் ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ நடத்தினாலும் பாஜக வெல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின். பொதுவா ஷோ காட்டினா கூட்டம் வரதான் செய்யும், என்ன ஷோங்கிறது தான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்தினால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ரோட் ஷோ பாலிடிக்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிக்காது, ஓன்லி பொதுக்குழு பாலிடிக்ஸ் தான். 3% மட்டுமே வாக்கு வங்கி வைத்திருக்கும் பாஜக பற்றி பேசுவது டைம் வேஸ்ட். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வாக்கு சதவிகிதம் பத்தி பேசவே இல்லையே. ரோட் ஷோவில் டாடா காட்டினால் மக்கள் தேர்தலில் டாடா பாய் பாய் காட்டி விடுவார்கள். நாம் தமிழர் சீமான். டாடா பாய் பாய் see you எல்லாம் யாருக்குன்னு ஜூன் 4 தெரிஞ்சிரும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் தேர்தலே நடைபெறாது. தொல் திருமாவளவன். அட, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றதெல்லாம் இதுக்கு தானுங்களாண்ணா? உதயநிதியின் எய்ம்ஸ் விளம்பரம் இனிமேல் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி. அதாடே சந்தேகமா இருக்குது, சம்மன் இல்லாம கோர்ட்ல ஏன் ஆஜராகிறீங்க?